ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 காஷ்மீரி சில்லி, 5 நார்மல் சில்லி, அப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 200 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், துவரம் பருப்பை, அதையும் சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் சாம்பார் நல்லா கொதி வந்துடும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போயும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து கொதிக்கவும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்னும் கொஞ்சம்